ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டடி பிளானை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் வந்து இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 2 days டைமில் நம்மளுக்கு சயின்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான ஸ்டடி பிளானை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேக்ஸ் முடிஞ்சிருக்கும். அதை அப்படியே மறந்துடுங்க. அதில் எந்த தப்பு பண்ணது, எந்த ஒன் வேர்ட்ஸ் மார்க் போகிறது, அதெல்லாம் எதுவுமே யோசிச்சு இப்போ வரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம அதில் ஏதாவது மார்க் போகிற மாதிரி இருந்தாலும் இப்போ நம்ம இந்த இதில் வந்து நம்ம நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட இப்போ நம்ம 10th சயின்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து 1 o'clock முடிஞ்சிருக்கோம் எக்ஸாமு. நம்ம ஒரு 2-2:30 போல் வந்து நல்லா சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சின்ன நாப், அதாவது தூங்கிட்டு வந்து ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 to 5:30. ஓகேவா? 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 to 5:30 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lesson 5 அக்கஸ்டிக்ஸ் படிக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து ஃபுல்லாக, அதாவது 2 மார்க்காக இருக்கட்டும் 5 மார்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ இந்த லெசன் 5 வந்து நல்லா படிச்சிருங்க. 4 to 5:30. இதில் என்னென்னா சில கொஷின்ஸ்க்கெலாம், அதாவது சில லெசன்ஸ்க்கெலாம் வந்து கம்மியான டைம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அதை மிட் டேர்முக்கு படிச்சிருப்பீங்க, குவார்ட்டர்லிக்கு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான லெசன்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ரீகால் பண்ணால் போதும் இல்லையா? அதனால அந்த ரீகால்க்கான மட்டும் டைம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5th லெசன் முடிச்சதுக்கப்புறம் 4, அதாவது 5:45 to 7, அதாவது இன் பிட்வீனில் நம்மளுக்கு 15 minutes பிரேக் இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் 5:45 to 7 o'clock. 5:45 to 7ல் என்ன பண்ண போகிறோம் லெசன் 11 வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? கெமிஸ்ட்ரி லெசன் 11 படித்து முடிச்சிடுறோம். லெசன் 11 படித்து முடிச்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு 15 minutes பிரேக்கு. அகெயின் ஒரு 15 minutes பிரேக்குக்கு அப்புறம் 7:15 to 8:30. 7:15 to 8:30 என்ன பண்ண போகிறோம்னா 9th லெசன் ப்ளஸ் ஃபஸ்ட் லெசன். ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம அதை எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே எடுத்த உடனே ஃபஸ்ட் லெசன் படித்து அது நல்லா நம்ம மைண்டில் இருக்கும். ஓகேவா? அதனால அதுக்கு ரொம்ப கம்மியான டைமே வந்து நம்மளுக்கு போதும். ஸோ இந்த 9th லெசனை வந்து நல்லா படிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் லெசனை வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுங்க இந்த 7:15 to 8:30ல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 8:45 அகைன் ஒரு, அதாவது நம்மளோட ஒரு செஷனுக்கு நடுவுலையும் நம்மளுக்கு 15 minutes பிரேக் இருக்கும். ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம் இந்த 15 minutes பிரேக் அப்புறம் 8:45 to 9:15, அதாவது half an hour. ஓகேவா? half an hour வந்து டின்னர் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 9:15 to 10:30. ஓகே, இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 4 படித்து முடிச்சிடறோம். இப்போது இன்னைக்கு தான் நம்ம மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் 1 2 3 4 5 நம்ம 5 லெசனை படித்து முடிச்சிட்டோம். அந்த திருப்தியோடு போயிட்டு தூங்கிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேட் 17 அன்னைக்கு மார்னிங் 6 to 7:30, அதாவது செஷன் வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நம்ம மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு வந்து ஷார்ப்பாக 6 o'clock வந்து படிக்க உட்காந்துடணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 6 to 7:30 அதே தான் 15 லெசனை படித்து முடிச்சுட்டு 3rd லெசனை நம்ம திரும்ப 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 படித்து முடிச்ச ஒரு லெசனாக இருக்கும். அதனால 15th லெசனை படிச்சுட்டு 3rd லெசனை ஒரு ரீகால் முடிச்சுட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அகெயின் ஒரு 15 minutes பிரேக். 7:45 to 9. 7:45 to 9 நம்ம என்ன பண்ண போகிறோம் லெசன் 10 வந்து படித்து முடிக்கிறோம். ஓகேவா? லெசன் 10 முடிச்சதுக்கப்புறம் 9 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இந்த டைமை வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம 9:30 to 10:45 வந்து லெசன் 21 படிக்கிறோம். ஓகேவா? லெசன் 21 நல்லா படித்து முடிக்கிறோம். லெசன் 21 படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 minutes பிரேக்கு. 15 minutes பிரேக் அப்புறம் 11 to 12:30. 11 to 12:30ல் லெசன் 19. ஓகேவா? 11 to 12:30ல் லெசன் 19 படித்து முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு 12:30 to 1:30, அதாவது 1 hour. 1 ஹவரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு ப்ளஸ் பிரேக்கு இது ரெண்டுமே இது பண்ணிக்கிறோம். ஏன்னா இன் பிட்வீனில் பிரேக்கே இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு செஷனுக்கு நடுவுலையுமே பிரேக் இருக்குது. அதுக்கப்புறம் லஞ்சு அதுலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30க்கு முடிஞ்சிடுமா? 1:30 to 2:45. 1:30 to 2:45 லெசன் 22 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? அதோட ஒரு 15 minutes பிரேக்கு. அதோட ஒரு 15 minutes பிரேக் அப்புறம் ஈவினிங் ஒரு 3 to 4:15. ஓகேவா? 3 to 4:15 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம்.
இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்படின்றது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸோடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அதை வந்து நல்லா படிச்சு முடிச்சுக்கோங்க. அது வந்து ஆஃபனா கேட்ட ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ என்ன பண்றோம், இந்த லெசன் 6 வந்து கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன, அது அகைன் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் 4:30 to 5:45 இதுல லெசன் 2 அண்ட் 13 வந்து படிக்கிறோம். லெசன் 2 நம்ம ஆல்ரெடி படிச்சு தான் இருக்கோம். ஓகேவா? 13 ஏதாவது கொஞ்சம் அதுல பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து இந்த டைம்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5:45ல இருந்தே நம்மளுக்கு பிரேக் தான். அதாவது 6 to 6:30 மொத்தமா நம்மளுக்கு வந்து 45 மினிட்ஸ் இருக்கு. அது அகைன் நம்ம வந்து ஈவினிங் பிரேக்கா வந்து முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 6:30 to 7:45 6:30 to 7:45 லெசன் 8 அண்ட் 7 இது ரெண்டுத்தையும் வந்து முடிச்சிடுறோம். ஓகேவா? லெசன் 8 அண்ட் 7 இதை வந்து இது 6:30 to 7:45ல கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9:30ல லெசன் 12 இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்த லெசன்ஸ் வந்து இதில் இருக்குது, அதில் இருக்க டைமை விட நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா, இதில் வேற ஏதாவது படிக்காத லெசனோட பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருந்தால் அதை வந்து அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல், அதை இந்த டைம்குள்ளே நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து என்ன படிக்கணும், அதாவது எதில் பெண்டிங் வச்சுருக்கோமோ அதை இதில் ஆட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, 9:30 to 10 o'clock வந்து டின்னர். அகெயின் 10 to 11 நம்ம திரும்பி உட்காரோம். லெசன் 14 படிச்சு முடிச்சிடுறோம். ஓகேவா? 14 படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேட் 18 ஸ்டார்ட் ஆகுது. 18ல நம்ம என்ன பண்றோம், மார்னிங் அதே 6 to 7:30ல லெசன் 16 கம்ப்ளீட் பண்றோம். லெசன் 16 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 7:45 to 8:30 7:45 to 8:30ல பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 8:30 to 9:30 இந்த 1 ஹவர்ல 18th லெசனை படிச்சு முடிச்சிடுறோம். 9:45 to 11 ஓகேவா? அகைன் அதாவது ஒரு செஷனுக்கு நடுவில் 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கு. ஓகேவா? அப்போ 9:45 to 11 9:45 to 11 நம்ம என்ன பண்றோம், லெசன் 20 படிக்கிறோம். 11:15 அகைன் 15 மினிட்ஸ் பிரேக். 11:15ல இருந்து 12:30 வரைக்கும் லெசன் 23 அதாவது ரொம்ப சின்ன லெசன், ஈஸியான லெசன். ஓகேவா? லெசன் 23 படிச்சு முடிச்சிடுறோம். 12:30 to 1:45 12:30 to 1:45 என்ன பண்றோம்னா லெசன் 17 படிக்கிறோம். 1:45 to 3 o'clock ஓகேவா? லஞ்சு பிரேக்கு இதுல வந்து ஒரு ஸ்மால் நேப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? 1:45 to 3 o'clock வந்து நம்ம ஃப்ரீ. ஓகே. 3 to 5 ஸ்ட்ரெச்சா ஒரு 2 hours. ஓகேவா? இந்த 2 hour என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இவ்வளோ நாளா நம்ம படிச்சதுல அதாவது நான் என்ன சொன்னேன்னா, ஏதாவது ஒரு செஷன்ல வந்து நீங்க ஈஸியா முடிச்சிட்டீங்க, அந்த செஷன்ல எனக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, அதாவது ஆல்ரெடி வந்து படிச்ச லெசன்ல டைம் இருந்ததுன்னா அதை வந்து பெண்டிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பயுமே பெண்டிங் ஒர்க் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்க, இந்த பெண்டிங் ஒர்க் அதாவது 2 hours இருக்கு, ஸ்ட்ரெச்சா 2 hours 3 to 5 உட்காந்து என்னென்ன பெண்டிங் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். ஏன்னா இதோட வந்து நம்மளோட ஸ்டடி டைம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே ரிவிஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6:30 இந்த பெண்டிங் ஒர்க் முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் 5 to 6:30 நம்ம வந்து என்னென்னலாம் படித்தோம் அப்படின்றத வந்து ரிவிஷன் பண்ணுறோம். ரிவிஷனுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு செஷன் இருந்தால் பத்தாது இல்லையா, அதனால நான் 2 செஷனாக கொடுத்துருக்கேன். 5 to 6:30 ஒரு ரிவிஷன் செஷன். நெக்ஸ்ட் வந்து 6:30 to 7 வந்து உங்களுக்கு ஒரு ½ hour பிரேக்கு. நெக்ஸ்ட் வந்து 7 to 8:30 இந்த 7 to 8:30ல நம்ம என்ன பண்றோம், அகைன் நம்மள ஒரு ரிவிஷன் செஷனை வச்சுக்கிறோம். 8:30 to 9 8:30 to 9 நம்ம என்ன பண்றோம், டின்னர் முடிக்கிறோம். அகைன் என்ன பண்றோம், டின்னருக்கு அப்புறம் 9 to 10:30 9 to 10:30ல ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அதாவது நம்ம படிச்சா மட்டும் பத்தாது, ஸ்கெடியூல் போட்டு படிச்சா மட்டும் பத்தாது, இம்பார்ட்டன்ட் படிச்சா பத்தாது, புக் இன்சைட் படிச்சா பத்தாது, இது எதுவுமே நம்மளுக்கு பத்தாது அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ற வரைக்கும். ஓகேவா? அதனால 9 to 10:30 என்ன பண்றோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்றோம். ஓகேவா? இல்ல இந்த டைமுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ரிவிஷனுக்கே முடியலனாலும் ஓகே, இந்த டைம்ல வந்து நீங்க ரிவிஷன்
முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 19ல மார்னிங் 4 to 6 ஓ கிளாக், அதாவது 4 to 6 ஓ கிளாக் யாருக்கு ஓகேவோ அந்த டைம்ல 4 to 6 இல்ல 5 to 7 ஓகேன்றவங்க இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மார்னிங் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இது ஃபுல்லா, அதாவது இந்த ஒரு ஃபுல்லான ஸ்கெடியூலை நம்ம பார்த்து இதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம, எந்த ஒரு அவசரமா படிக்கிறது, லைக் அங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷஃபிள் பண்ணி படிக்கிறதை விட, அப்ப நம்மளுக்கு வந்து இதை கவர் பண்ணுமா தெரியல, அதை கவர் பண்ணுமா தெரியல அப்படின்ற அந்த பயத்தோட இருக்கிறத விட, இப்படி ஸ்கெடியூல் போட்டு இந்த டைமா இந்த லெசனை நான் முடிச்சிட்டேன்ப்பா, இந்த லெசனா இந்த டாபிக்ல முடிச்சிட்டேன், இந்த டைம்ல முடிச்சிட்டேன், இதை நான் ரிவிஷன் பண்றதுக்கும் டைம் இருந்துச்சு, பெண்டிங் ஒர்க் பண்றதுக்கும் டைம் இருந்துச்சு, ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருந்துச்சு, நெக்ஸ்ட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோன்ற ஒரு திருப்தியோட இருக்கலாம் இந்த 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 ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஓகே, இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டே 18, இது வந்து டே 19. ஓகே, இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி படிச்சு முடிச்சிட்டா நம்ம எந்த ஒரு வருத்தம் இல்லாம, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம, ஏன்னா இந்த இந்த ஸ்கெடியூல நம்மளுக்கு என்ன இருக்கு, ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்கு, பிரேக் இருக்கு, ரிவிஷன் பண்ண டைம் இருக்கு, கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ண டைம் இருக்கு, பெண்டிங் ஒர்க் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஓகேவா? இது எல்லாத்துக்குமா உங்க எல்லாருக்குமே வந்து கரெக்டா உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் இது வந்து பில்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி கரெக்டா உங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமை நல்லபடியா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.